வாங்க, நீங்க தேங்காய் பால் ரசம் வச்சுக்கலாம். ஒரே மட்டும் தேங்காய் வாங்கினா இப்படி நிறுத்தி வச்சுக்கணும். சாச்சி போட்டிங்கன்னா தேங்காய் தண்ணி அரிச்சு விடுவோம். இப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டா 1 மாத கணக்கில் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. அதாட்டுக்காரரே, இதை மட்டும் வாங்கி கொடுங்க. மட்டை வாங்குறதுக்கு நம்ம திரும்பப்படுறீங்க, இது ஈஸியாக வாங்கிக்கலாம். ஒரு வெளியே எடுத்துக்கிட்டா எல்லாமே வந்துடும். தேங்காயும் மட்டை வாங்கியாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 மிளகு, பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பூணு சீரகம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 20 பல்லு பூண்டு, பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது பாரு. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோடு புளி, எலுமிச்சம்பழத்தோடு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளியில் போய் எத்தனை அழுக்குன்னு பாருதா. அரைச்சி வச்ச பூண்டு சீரகம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் 3, ஒரு பூணு மஞ்சத்தூள், போதுமான உப்பு, ஒரு பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், நல்லா நெய்யை கரைச்சிக்கலாம். தேங்காயும் ஒரு மூடி சுரண்டி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா சேர்த்துக்கணும். ஒரு மூடி காய் கொட்டி ஆட்டிக்கலாம். தண்ணி நல்லா செய்யணும்.
நல்லா நெவு நெவுன்னு ஆட்டி ஒரு தரம் பால் எடுத்தால் போதும். பாப்பா வெள்ளை தண்ணி எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு இப்போ டேஸ்டாக கண்டா. எங்கட வடிக்கிறதுக்கு குண்டாங்கடா. இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். அங்கே மண்ணில் போடாது. அட்டிங்க ரெண்டு போச்சு. அங்கே வை நான் வலிச்சிட்டு வரேன். இந்த கல் மேலே வை, மண்ணாகி போயிடும். இப்படி புரிஞ்சுக்கலாம். வேலைக்கு போக போகிறாங்க. யார்? வேன் போச்சு. ஜென்ரல் போவாங்க. உங்களுக்கு இல்லையா? உங்கள் மாமியா அவருக்கா வரைஞ்சிட்டு இருக்குது. அதில் கொட்டி போடுது. சரியாயா போட்டு வடக்கு. சரி. அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடேறிக்கிடுச்சு. 2 ஸ்பூன் கடலை எண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றலாம், நல்லாயிருக்கு. 1/2 ஸ்பூன் கடுகு. 1 கொத்து கருவேப்பிலை. திருப்பி வரமிளகாய் 3. கரைச்சி வச்சா புளி ஊற்றிக்கலாம். நல்லா மணக்குதாயா? நல்லா மணக்குதா? இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே அடுப்பு கம்மியாக இருக்கணும், கொதிக்கக்கூடாது, நுரக்கட்டினா போதும். அப்படியே கணக்காக எரி வேணும், அப்படியே நுரக்கட்ட வேணும், விளக்காட்ட எரி வேணும். நல்லா கூடி நுரக்கட்டுது பாரு. இன்னும் நல்லா நுரக்கட்ட வேணும், கணக்காக அடுப்பு எரியணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்குவம் தான். ரசத்துக்கு வந்து விசையாக அடுப்பு எரியக்கூடாது, கொதிக்கக்கூடாது. நல்லா நுர கட்டிக்கிடுச்சு. இதுக்கு மேலே தான் கொதிக்கிறதுக்கு ஆரம்பம். இதுக்கு மேலே தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். புளிஞ்சி வச்சா தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். போது இதுக்கு மேலே இறக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆனதை இறக்கணும். இன்னொரு கொதிக்க வேணுங்கிறது இல்லை. இதுக்கு மேலே இறக்கி வச்சு கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ரசம் பாரு எப்படி மணக்குதுன்னு பாரு. தேங்காய் பால் ரசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எப்படியா இருந்தாலும் அன்னாடு ரசம் வைக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படி வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல வலுவு, உடம்புக்கு நல்ல சத்து, ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கிடைக்கும். மேனிக்கு நல்ல அளவு கொடுக்கும், நல்ல வலுவு.
தேங்காய் பால் வந்து முடி வளர்ச்சியிலிருந்து எல்லாத்துக்குமே நல்லா ரொம்ப நல்லது. வகுத்து புண்ணாறு, அல்சரை குறையும். அடிக்கடி வாரம் ஒரு முறையாவது இந்த ரசம் சாப்பிடுங்க. பார்க்கும்போதே நாக்கில் வச்சு ஊறுது. நல்லா சோத்துக்கு மேலே ரசம் ஊற்றி குடிக்கணும். வெள்ளை வெங்காய ரசம் மாட்டை குடிக்கணும். சாப்பிடுக்கண்ணே. சரியாயா. சூடு சூடு பார்த்து சரி. ஐயா தேங்காய் பால் ரசம் சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்குது. பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சுவா. பெரிய சாப்பிட்டு மத்தியானத்தை கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். நல்லா ரசம் தாராளமாக ஊற்றி சாப்பிட வேணும். ரசம் சோத்துலேயே திங்க வேணும் இல்லை, ஊற்றி கூட குடிக்கலாம். தமிழ்நாட்டில் இப்படி சோத்துலேயும் பண்ணி திங்கலாம். பிணைய நாக்கில் வச்சு ஊறுது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். தேங்காய் பால் ரசம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரசம் சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக ருசியாக இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க. இது யார் வேணாலும் ஏற்றிக்கலாம். அப்படியே தமிழ்நாடு ஊற்றி கூட சாப்பிட்லாம். இதில் தப்பே இல்லை. உடம்பு நல்லா டாங்காக இருக்கும்.